பாட்டாளி மகிழ்ச்சியுடைய ஐயா பிரிவுன்னு நீ சொல்லக்கூடாது. சரி, பாட்டாளி மகள் கட்சி என்பது ஐயா தான். தேர்தல் ஆணையம் ரெகக்னைஸ் நீங்க தானே சார் ஏங்க, சொல்றீங்க. தேர்தல் ஆணையம் recognize ரெகக்னைஸ் பண்ணி பண்ணா withdraw அப்புறம் பண்ணிட்டாங்க. கட்சி கோபாலகிருஷ்ணன் கொடுங்க சட்டம் தெரியுமா தெரியாது? நீங்களே ஒரு செய்தி சேனலுடைய ராமதாசன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவன் சொன்ன வார்த்தை ஐயா பேர சொல்லு. தலவாணிய மூஞ்சில வச்சு அழுத்தி விட்டு கழுத்துல காலை வச்சு மிதிச்சு விடமாட்டேன் ஜெயில போட்டுருவோங்கிறாரு. நாங்க பார்க்காத ஜெயிலா? அவருடைய திட்டம் என்ன தெரியுங்களா? யாருடைய திட்டம்? அன்புமணியோட திட்டம். ஐயா ஒரே முடிவு, தெளிவான முடிவு. இந்த கட்சியை ஐயாவை கைலாபுரம் தோட்டத்தை வச்சு விடிய எனக்கு 13 ஃபோன் பண்ணார். 13 ஃபோன் பண்ணார். உங்களுக்கு யார் பண்ணது? அன்புமணி பண்ணாரு. நீ போகாத, ஐயா கூட்டத்துக்கு போகாத. சரி சின்னையாவே சொல்றாருன்னு சொல்லி நான் என்ன உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், எனக்கு என்ன சொன்னாரு, உனக்கு எம்எல்ஏ தர்றேன், மந்திரி ஆக்குறேன், எவ்வளோ ஆசை வார்த்தை. நான் சொன்னேன், ஆனால் ஒன்றும் நான் ஐயாவுக்கு யார் இங்கே தளபதியா இருக்கிறா? அருளை போட்டு தள்ளுறா சொல்லிட்டேன். பட்டா கத்தி எடுத்துருவாங்க. என்னன்னா அவங்க நோக்கம் அருள் ஒரு 10 பேர் ஒரு 5 கார்ல நேரா குறுக்க விடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் பிரிவில் இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர், தலைமை செய்தி தொடர்பாளர், சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ திரு அருள் அவர்கள் இருக்கிறார்கள். சந்தித்து பேசுவோம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு சொல்லி பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்திருக்கு. அதுல ஒரு திருத்தம், வன்னியர்களுக்கு 10% இல்லை, வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கினதுக்காக தான் அந்த போராட்டம். அப்புறம் இன்னொரு திருத்தத்தை நான் ஒன்று சொல்றேன். பாட்டாளி மகிழ்ச்சியுடைய ஐயா பிரிவுன்னு நீ சொல்லக்கூடாது. சரி, பாட்டாளி மகள் கட்சி என்பது ஐயா தான் அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆக நீங்க அறிமுகத்தை திருத்துக்கணும். பாலு சொன்னாரு, அன்புமணி அவர்கள் இருக்கக்கூடிய பாலு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு கிளைம் பண்றதுக்கு அடிப்படையிலே அவங்களுக்கு இடம் கிடையாது, பாசிபிலிட்டியே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, பாலுக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிப்பதற்கும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மாற்றி சொல்வதற்கும் உச்சபட்ச அதிகாரத்தை யார் வழங்கினான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த தீர்ப்பு நான் உங்களுடன் கொடுக்குறேன், தீர்ப்பு நகலை கொடுக்கிறேன். நீங்க யாராச்சும் ஒரு நல்ல ஆங்கிலம் படிக்க தெரிந்த ஒரு வழக்கறிஞர் இடத்துல கொடுங்க, லீகல் பாயிண்ட்ஸ் வழக்கறிஞர் கொடுங்க. அவங்க என்ன சொல்றாலும் அதுபடி நீ எடுத்துக்கங்க. ஆனா இது தேர்தல் ஆணையமே எங்களுக்கு தான் ரெகக்னைஸ் பண்ணிருக்கு, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எங்க கிட்ட தான் இருக்காங்க, கட்சியே எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் நான் ஒத்துக்கிறேன், தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தான் கொடுத்துச்சு. தேர்தல் ஆணையம் நீங்க சொல்லி முடிச்சிடறேன் கேளுங்க. தேர்தல் ஆணையம் அவங்ககிட்ட தான் கொடுத்துச்சு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகவரியை மாற்றி விட்டோம், டி நகர் திலக் ஸ்ட்ரீட்டு, அதனுடைய கட்சியினுடைய தலைவருக்கு தான் மாம்பழம் சின்னம். அந்த கட்சியினுடைய அப்புறம் ஐயா கொடுத்தோம், ஒரு 7 கடிதம் கொடுத்தோம். அந்த 7 கடிதத்துக்கு அவங்க கொடுத்த விளக்கம், டாக்டர் ராமதாஸ் எங்கள் இடத்துல இருக்கிற தரவுகளின்படி டாக்டர் அன்புமணி தான் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. சரி, யாரு? தேர்தல் ஆணையம். அதை நாங்கள் சேலஞ்சு பண்ணி தான் அதுலேயே அவங்க சொன்னாங்க, இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தின் நாடகம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போனோம். அங்கே 2வது சிட்டிங்களே தூக்கி போட்டாங்க. என்ன காரணம்னா, அங்கே அவங்க அந்த ஒரு தேதியை குறிப்பிட்டு 22/6/2023 முதல் 21/6/2026 வரை அன்புமணி தலைவர் அப்படிங்கிற அந்த தரவுகளை அங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த கடிதத்தை அங்கதான் எங்களுக்கு கோர்ட்ல தான் கொடுக்குறாங்க. அந்த கடிதமே தப்பு. என்ன காரணம்னா, 25/5/2025 தான் பொதுக்குழு நடக்குது. திருவேற்காடு இருக்கிற GPN பேலஸ்ல அந்த பொதுக்குழு நடக்குது. அதே மண்டபம், அதே தேதி, இல்லை அதே மண்டபம், அதே நிகழ்வுகள், இடம், அந்த தேதியை மட்டும் மாற்றி அங்கே கொடுக்குறாங்க. எங்க தேர்தல் கமிஷன்ல கொடுக்குறாங்க. தேர்தல் கமிஷன்ல பொய்யான தகவல். எப்படின்னாங்க, அன்புமணி தரப்பு பாலு அவர்கள் மூலமாக கொடுத்த அனைத்து செய்திகளுமே பொய்யான செய்தி. ஒரு வழக்கறிஞராக, உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு பாலு அவர்களுக்கு இந்த விவரங்கள் தெரிந்தால் மீண்டும் அந்த கட்சிக்கே ஒரு பெரிய சிக்கலாகும் தெரியாதா?
நிச்சயமா நாங்க கேட்கறது, இவங்க தேர்தல் ஆணையத்துல கடிதம் பெறுகிறார்கள். பெற்ற கடிதத்தை அங்கே நீதியரசர் அம்மா அவங்க வந்து கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, நீ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, நீ இவங்க 2 பேர்த்துல யாருக்கு அந்த மாம்பழ சின்னத்தை கொடுப்பீன்னு கேட்குறாங்க. அவங்க தெளிவாக சொல்றாங்க, தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையம் சொல்லுது 2 பேருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இது யாரு தலைவர்னு கேட்குறாங்க. அப்படின்னு நீங்க அன்புமணிக்கு கடிதம் கொடுத்துருவீங்களே அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்லை, அது வந்து நான் எங்கிட்ட இருக்கிற தரவுகளின்படி கொடுத்துருக்குறோம், தரவுகளே செல்லாதுங்கும் போது கடிதமும் செல்லாதுன்ட்டாங்க. கடிதம் செல்லாதுன்ட்டாங்க. இது நீதிமன்றம். நான் வந்து இப்போ நீங்கள் திடீர்னு சொன்னதுனால இல்லை, இப்போ காரில் இருக்குது, நான் வேணா உங்களுக்கு எடுத்து காமிக்க தயாராகிறேன். அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 34 பக்கங்கள் கொண்ட 32 பத்திகளை கொண்ட அந்த தீர்ப்பு நகலை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். சரி, முழுமையா படித்து பாருங்க. தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, தலைவர் யாரும் இல்லை, பாட்டாளி முயற்சியினுடைய இன்றைக்கு தலைவர் யாரும் இல்லை, பொதுச் செயலாளர் இல்லை, பொருளாளர் இல்லை. ஆனா நிறுவனர் என்ற பதவி எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் விதி எண் 13 படி நிறுவனங்கிற பதவி நிரந்தரமான பதவி, தலைவருங்கிற பதவி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றக்கூடிய பதவி, மாறுதலுக்கு உட்பட்டது. அந்த பதவியினுடைய ஆயுட்காலம் 25/5/2025 முடிவுற்றது. ஏன்னா 22ல பதவி ஏத்துக்கிறாரு, 25/5/2025 அதை 3 ஆண்டுகள் முடிவுற்றது. அதற்கு பிறகு நடந்த பொதுக்குழுவில் பதவியே முடிஞ்சு போச்சு. அவர் பதவி இருக்கும் பொழுது ஒரு பொதுக்குழு கூப்பிட்டு ஆக்ஷன் பண்ணிருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா எங்க விதிப்படி என்னன்னா, ஐயா அவர்கள் அந்த கூட்டத்திற்கு அழைக்க வேண்டும். செயற்குழு, பொதுக்குழு, தலைமை நிர்வாக குழு எதுவாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்களை அழைத்தாதான் அது செல்லும். சரி, அந்த அடிப்படையில் நீங்க சொல்ற அடிப்படையிலே பனையூர்ல ஒரு கூட்டத்தை திரு அன்புமணி நடத்தினார். நீங்களும் அதே நேரத்தில் திரு மருத்துவர் ஐயாவும் ராமதாஸ் பெரியவரும் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார். அப்படி இருந்த சூழ்நிலையில் யாருக்கு அதிகமான கூட்டம் போச்சுங்கிற கேள்வியை இவங்க தரப்பு வைக்கத்தானே செய்யறாங்க. அன்புமணி நாங்க கேட்கிற கூட்டம் எங்களுக்கு மட்டும் என்ன வரலையா, 10,000 வந்துச்சுங்க. நீங்க வானூர் மாவட்ட செயலாளர்கள் யார்கிட்ட போனாங்க? ஏங்க மாவட்ட செயலாளர், அதான் சொல்றேன், நாங்க பகிரங்கமா சொல்றோமே, மாவட்ட செயலாளர் 108 மாவட்ட செயலாளர்ல அந்த நாள் 106 மாவட்ட செயலாளர், நான் உட்பட அணி மாவட்ட செயலாளர் 6 மாவட்ட செயலாளர்கள் தவிர 102 மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி விடிய 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 எனக்கு 13 ஃபோன் பண்ணார். 13 ஃபோன் பண்ணார். உங்களுக்கு யார் பண்ணது? அன்புமணி பண்ணாரு. நீ போகாத, ஐயா கூட்டத்துக்கு போகாதன்னு. சரி சின்னையாவே சொல்றாருன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து நின்றுட்டாங்க. அப்புறமே ஒரு 40-45 மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க, அந்த கூட்டத்துக்கு போயிட்டு, ஐயா கூட்டத்துக்கு போகல, அன்புமணி கூட்டத்துக்கு போயிட்டு ஓ இவங்க தப்பு பண்றான்னு சொல்லிட்டு தைலாபுரத்துக்கு வந்துட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு வரல. எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கி இருக்காங்கல்ல. இன்னொரு கையெழுத்து வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க பிரசன்ட், எங்க கிட்ட எத்தனை பேர் வந்திருக்காங்க மாவட்ட செயலர்? நான் உங்களிடத்துல கேட்பது, எதை வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற பொறுப்பாளர்கள் இவர் வந்து திட்டமிட்டு இந்த கட்சியை மருத்துவர் ஐயாவிடத்திலிருந்து திருட வேண்டும் என்ற யார் நினைக்கிறது? அப்படி அன்புமணி. என்ன காரணம் அது தெரியல. சொந்த அப்பா கிட்ட இருந்து என்ன காரணத்துக்காக திருட வேண்டும்? அவர் தான் கட்சியினுடைய அடுத்த முகமாக. நாங்களே சொல்றோமே, நாங்களே சொன்னோமே. அப்புறம் என்ன காரணம் திருட வேண்டும், என்ன காரணம் அதான் தெரியல. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க தான் சார் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் கேட்கறது, இப்ப இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்களை ஒதுக்கி விட்டு ஐயா அவர்கள் போடுகிற கூட்டத்திற்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? பாட்டாளி மக்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா, இது யூசுவல் மூமெண்ட். அடிக்கடி மாதாந்திரமா ஒரு மாசமும் மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்தை கூப்பிட்டு என்னுடைய கட்சியுடைய பொறுப்பாளர்களை அழைத்து பேசுவதுன்னு இயல்பான ஒன்று. அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு ஏன் நீங்க சொல்றீங்க? ஏன் நீ போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுதுதான் சிக்கல் ஆரம்பிக்குது. போகக்கூடாது சொல்லும் சிக்கல் ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த பிரச்சனைகள் உருவாகுது. இந்த கட்சி அவர் என்ன, அவருடைய திட்டம் என்ன தெரியுங்களா? யாருடைய திட்டம்? அண்ணன் அன்புமணியோட திட்டம். ஒரே முடிவு, தெளிவான முடிவு. இந்த கட்சியை ஐயாவை தைலாபுரம் தோட்டத்தில் வச்சு பூட்டி பண்ணும். தைலாபுரம் தோட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. தைலாபுரம் தோட்டத்தில் ஐயா வச்சுட்டு இவரே முடிவு எடுக்கணும். இவரே தனக்குன்னு ஒரு கூட்டம், தன்னை மட்டுமே துதிபாடுகிற ஒரு கூட்டம். ஒரு நிமிஷம், திரு அருளுக்கு வந்து நான் சொல்லி தெரிவித்தேன், இந்த கட்சியில் நீண்ட காலமாக பயணிப்பவர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் திரு அன்புமணி அவர்களுக்கு இந்த கட்சியில் வளர்த்தெடுத்த, கிராமங்குறமாக சென்று சேர்த்தெடுத்த
ஐயாவை நீங்க சொல்லக்கூடிய திரு ராமதாஸ் அவர்களை நீக்கிவிட்டு கட்சியில் வைத்து வீட்டில் வைத்து பூட்டி விட்டு தான் கட்சியை வளர்க்கும் சொன்னா அந்த கட்சி வளராதுங்கிற அடிப்படையில் புரிதல் கூட அவருக்கு இருக்காதா? அது நீங்க தான், நான் தான் சொல்லிட்டேங்களே. இது வந்து ஏங்க இன்னொன்னு சொல்றேங்க, நான் பகிரங்கமா உங்கள்ட்ட சொல்றேங்க. கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு பையன், அந்த பையன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பன் இருந்தா ராமதாசன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவன் சொன்ன வார்த்தை ஐயா பேரை சொல்லி, கழுத்துல எவனா எவனா இதை தலைவாணிய மூஞ்சில வச்சு அழுத்தி விட்டு கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொண்டு போடுவோம்னு சொன்னான். அந்த பையனை பனையூருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு ஊடக பேரவைக்கு மாநில துணை செயலாளர் பதவி தராரு. அப்படி என்ன அவருடைய அர்த்தம்? என்ன அவருடைய எண்ணம்? அவரோட மனசுல என்ன இருக்குது? கோபாலகிருஷ்ணன் நான் உங்களோட பகிரமா கேட்கிறேன். அப்படின்னா அவர் மனசுல என்ன இருக்குது? அப்பா தன்னை ஈன்ற தந்தை 46 ஆண்டு காலமாக இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இயக்கத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்த ஒரு தலைவர், 25 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவரிடத்துல போய் சொல்றாரு, மணி நீ இந்த பதவியை விட்டு விலகிக்க, அன்புமணியை தலைவராக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, நீ விளைவிக்க அப்படின்னு ஐயா சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை கூட பேசாம, ஐயா எனக்கு ஒரே ஒரு மாசம் அவகாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்த அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் ஐயா சொன்ன வார்த்தையை மாறாம மீறாம கையெழுத்து போட்டு ராஜினாமா கடிதம் கொடுக்குறாரு. ஒரு கூட்டத்தில் போடுறாங்க, இவரே முன்மொழிகிறாரு. நான் சொன்னேன்ல 25/5/2022 அன்னைக்கு ஜிவிஎன் பேலஸ் திருவேற்காட்டில் அவரே முன்மொழிகிறாரு. நீங்களோ கோபாலகிருஷ்ணன் வரல இருந்தா அந்த இடத்துல நம்மளோட கண்கள் கலங்கும். என்ன காரணம்? நம்ம இருந்த பதவி, யாராக இருந்தாலும் நம்ம இருந்த பதவியை விட்டு கொடுக்கும் பொழுது ஒரு வேதனை, கோபப்படலாம் கூட வேதனை இருக்கும். எதையும் மேல சிரித்த முகத்தோடு ஐயா சொல்றதுக்காக கொடுத்தாரு. அந்த தியாகச்சமரான ஜி.கே. மணி அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு துரோகி. ஜி.கே. மணி பத்தி நீங்க சொன்னீங்க. திரு ஜி.கே. மணி அவர்கள் தான் இந்த பிரச்சனை, அவர் தான் இதை இத்தனையும் செயல்படுத்துறாருன்னு திரு அன்புமணி குற்றம் சாட்ட வைக்கிறாரு. சார் ஒன்று சொல்லிட்டுங்களா, ஐயாவை நேரடியாக அவரால் பேச முடியாது. டாக்டர் ஐயாவை இவர் திட்ட முடியாது. டாக்டர் ஐயாவை என்றைக்கு குற்றம் சாட்டி அன்புமணி அவர்கள் பேசுகிறாரோ அன்றைக்கு அவர் எக்ஸ்போஸ் ஆகிறார். அவ்வளோ அன்னைக்கு அவருடைய இது அரசியல் பயணம் முடிஞ்சிடும். இப்போ எப்படின்னா, அதுக்காக அண்ணன் ஜி.கே. மணி அவர்களை என்ன இந்த மாதிரி ஐயாவோடு இருக்கிற விசுவாசமிக்க கூட்டத்தை இந்த மாதிரி திரட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்க, போன வாரம் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்துச்சு மகாபலிபுரத்தில். சரி, அந்த கூட்டத்தில் விடமாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாரு. நான் கேட்குறேன், ஜெயிலில் போட்டுருவோங்கிறாரு. நாங்கள் பார்க்காத ஜெயிலா? ஜி.கே. மணி அண்ணாலாம் இவர் 20 முறை ஜெயிலுக்கு போயிருப்பார். நான் 18 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். நானும் வந்து கிட்டத்தட்ட சென்னை புழல் கிடையாது, சென்னை பழைய ஜெயிலு, அதிலிருந்து பல ஜெயிலு. ஐயா வந்து பாளையங்கோட்டை ஒரு ஜெயில் மட்டும் பார்க்கல, எல்லா ஜெயிலும் பார்த்துட்டாரு. நானும் 18 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். குண்டாஸ் போயிருக்கிறேன். குண்டர் சட்டத்திலே 138 நாட்கள் சிறையில் இருந்தேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, மிரட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி அவர் அப்படி எப்படின்னா, அவர் நினைச்சது என்னன்னாங்க, ஐயா எல்லாத்தையும் நிறுத்திட்டோம், யாரும் போக மாட்டாங்க, ஐயாவை அப்படி ரூம்ல பூட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கு மாறா இப்ப ஐயா வந்து என்னைக்குமே ஒரு போராளி தானே, ஐயா ஒரு தலைவர் கிடையாது. நீ டாக்டர் ஐயா பொறுத்தவரை தலைவர்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது. போராளி, போர்க்குணம் உடையவர், சண்டை போடக்கூடியவர். இப்ப போய் உட்கார்ந்துக்கிட்டு 87 வயசு, எனக்கு என்னன்னா 87 வயசு பெரிய வயசா அப்படின்னு தான் உட்கார்ந்து புதிதாக பொறுப்பாளர்களை போட்டார். மாவட்ட செயலாளர்களை போனவர்களை பல பேர்த்த பேசி மீண்டும் தன்னகத்தை இழுத்தாரு. வேண்டான்னு ஒதுக்கணும் சரியில்லாதவனுங்களை புதிதாக பொறுப்பு போட்டார். பொறுப்பு போட்டு இன்றைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பொதுக்குழு நடத்தி, செயற்குழு நடத்தி, நிர்வாகக்குழு நடத்தி எல்லாமே அவரே தலைவர் பதவியை நாங்களாம் தான் சொன்னோம். ஐயா வேற யாரும் வேணாம், ஐயா நீங்களே ஏற்றுங்க. வந்து இப்போ அவரை அன்புமணி அவர்களை பதவி நீக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ நீங்கள் தான் சரியா இருக்கும், நீங்களே வழி நடத்துங்கன்னு சொன்னோம். சரிப்பான்னு சொல்லிட்டு பல தலைவர் பதவி ஏற்றுக்கிட்டார். இன்றைக்கு நீங்களே பார்ப்பீங்க, தைலாபுரம் தோட்டத்தில் 500 பேர்த்துக்கு குறைவில்லாமல் தினசரி பார்வையாளர்களை சந்திக்க, தினம் 500 பேர் பார்வையாளர் சந்திக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மக்கள் சக்தி படைத்த மக்கள் செல்வாக்குள்ள தலைவர். இப்ப
இடஒதுக்கீடு, 10 இடஒதுக்கீடு, நீங்கள் கூட அறிமுகத்தில் கேட்டீங்க. 10 இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம். சென்னையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம், சேலத்தில் மாபெரும் கூட்டம். ஐயா இங்கே வராங்க, பெரிய தலைவர், அதனால் வராங்க. நாங்கள் இது எல்லாமே கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலையுமே கூட்டம் கூட்டப்படவில்லை. நல்லா புரிஞ்சுங்க, கூட்டம் கூட்டப்படவில்லை, தானாக கூடிய கூட்டம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நீதிமன்றமும் சொல்லிவிட்டது, மருத்துவர் ஐயாவிடத்தில் இருக்கிறது. மக்கள் மன்றமும் சொல்லிவிட்டது, மருத்துவர் ஐயாவிடத்தில் இருக்கிறது. தேர்தல் சொல்லும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய திரு அன்புமணி மேல குற்றச்சாட்டுகளை நீங்கள் வைக்கிறீர்கள். ஆனால் திரு அன்புமணி அவர்கள் எந்த கூட்டம் நடத்தினாலும் மருத்துவர் அவர்களுடைய ராமதாஸ் அவர்களுடைய புகைப்படத்தையும் அவருக்குன்னு ஒரு இடத்தையும் கொடுத்துட்டு எப்பவுமே அவருக்கு ஒரு இடம் இருக்கு, அவர் மனசில் நம்ம இடம் இருக்கு, அவரை பக்கத்துல இருந்து செய்யற அவங்க கூட இருக்கிறவர்கள் தான் தவறாக வழி நடத்துகிறார், அவர் குழந்தை மாதிரி இருக்கிறாருன்னு சொல்ல. சரிங்க, அவருடைய தியாகம் என்ன? நான் கேட்கறது, ஐயாவுடைய புகைப்படத்தை போடாம விட்டா ஒண்ணுமே இல்லைங்க. ஏங்க ஐயா தாங்க முகவரி, ஐயா தான முகம். இப்ப தேர்தல் ஆணையத்துல 2 கடிதங்களை பெற்றார்கள். நான் தான் தலைவர், எங்களுக்கு தான் மாம்பழம் பெற்றாங்கல்ல. அப்போ கூட ஐயா அவர்களோடு இருக்கிறவர்கள் ஒருத்தரும் ஒரு சின்ன சலசலப்பும் இல்லை, சின்ன சலனமும் இல்லை, தெளிவா இருந்தோம். என்ன காரணம்னா எங்களுடைய முகம், எங்களுடைய பிராண்டு, எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா. ஆனா அதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுலாம் செல்லாது, அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க அன்புமணி அவர்கள் அவர் படத்தை தான் போட்டாகணும். நான் கேட்குறேங்க, அவருடைய தியாகம் என்ன? மருத்துவர் ஐயா 46 ஆண்டு காலம் உழைத்தவர், இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும். 96 கிராமங்களுக்கு சென்றவர். அதாவது ஒரு சில நீங்கள் தருமபுரி பக்கம் போனீங்கன்னா கொட்டாயின்னு சொல்லுவாங்க. ஒரு இந்த கொட்டாய், அந்த கொட்டாய், கோயந்த கொட்டாய், ராமசாமி கொட்டாயம்பாங்க. அங்கே 10 வீடு தான் இருக்கும். அந்த 10 வீடு ஒரு கிராமம்னு கணக்கு வச்சு, இந்த மாதிரி 96,000 கிராமங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஐயா அவர்கள் செல்லாத ஊரே இல்லை. அப்படி சென்று மக்களை சந்தித்து ராந்தல் விளக்கை கையில் எடுத்துக்கிட்டு இதுல சின்ன வயல் வாய்க்காலிலே வரப்பிலே நடந்து இயக்கத்தை உருவாக்கியவர். அப்படி ஒரு தியாக படைத்தவர். ஆனா இவர் என்ன, 36 வயசுல மத்திய மந்திரி ஆக்கப்பட்டவர். அதை நான் செய்த தவறுன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். ஐயாவே சொல்லிட்டாருன்னு அது பொய்யாவா இருக்க போது, உண்மைதான். ஸ்ரீகாந்தி அவங்க பேசும்போது என்னன்னா, 100 நாள்ல ஒரு சொகுசு பயணம் போறார், சுற்றுப்பயணம் போல சொகுசு பயணம் போற, கட்சியை பிளவுபடுத்துறதுக்காக நடத்துறாரு. ஒவ்வொரு இடமாக சென்று கட்சியை வளர்த்தெடுக்க வேலையில் செய்வதாக திரு அன்புமணி சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்களுக்கு தேவையான தேர்தல் விழிப்புணர்வுகளை செய்து அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்ல இதுல என்னன்னாங்க, எங்க செயல் தலைவர் அக்கா, எங்களுடைய அக்கா திருமதி ஸ்ரீகாந்தி ராமதாஸ் ஐயா அவங்க சொன்னது என்னன்னா உண்மைதான். எப்படின்னா கட்சி அங்கங்க போய் பிளவுபடுத்த பார்த்தாரு. சேலம் மாவட்டம் வந்தார், சேலம் மாவட்டத்தில் அவர்கள் ஒன்றும் பிளவுபடுத்த முடியல. என்ன காரணம்னா ஒட்டு மொத்தமா சேலம் மாவட்ட பாட்டாளி மொழி மருத்துவர் ஐயா பின்னாடி இருக்குது. அதுக்காக தான் வேற மாதிரியான சில நடவடிக்கைகள்லாம் இறங்கி எங்களெல்லாம் அப்படியே ரவுடி கூட்டத்தை வச்சு தாக்க முயற்சி பண்றாரு. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி ஏங்க நான் கேட்கறேன், 46 வருஷத்துல ஐயா செஞ்ச வேலையை 100 நாள்ல ஒரு ஆள் செய்ய முடியுமா என்ன? ஏங்க கிராமம் போங்கன்னு சொன்னாருங்க ஐயா, இவர் போகலிங்க. சொகுசா ஜாலியா மகிழ்ச்சியா சந்தோஷமா அப்படியே குளிர்சாதன அறையில மக்களை சந்திப்பது மட்டுமே தன்னுடைய கடமையாக இருந்து விட்டார். கிராமமா சென்று கொடியேற்றிருக்கணும், ஆனா செய்யலாங்கிறது தான் ஐயா வருத்தம். என்னை கொலை செய்ய பார்க்கிறார் திரு அன்புமணி அப்படின்னு திரு அருள் குற்றச்சாட்டு. என்ன நடந்தது? சொன்னேன் கூட முதல்ல, கோபாலசுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எங்கள் அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் அழகாக ஒரு நேற்று பேசினாங்க. சொகுசு பயணம், சுற்றுப்பயணம், கட்சியை பிரிக்கிறதுக்கு போறாரு, பிளவுபடுத்த போறாரு. சேலம் மாவட்டத்தில் ஒரு 4 கூட்டம் 5 கூட்டம் போட்டாங்க. எந்த கூட்டத்திலையும் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கான கூட்டம் இல்லை. பெண்களை, எங்களுடைய தாய்மார்களை அழைத்து வந்து அவங்க இயல்பாக மற்றவங்க என்ன பண்ணாலும் அது மாதிரி பண்ணி கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சாங்க. இப்போ எப்படின்னா அந்த கூட்டத்தில் எதிர்பார்த்த அளவுக்கான இளைஞர்கள் கூட்டம் இல்லை. இப்போ இது எல்லாம் என்ன காரணம்? ஐயா பண்ணிட்டாங்க. ஐயாவுக்கு யார் இங்கே தளபதியாக இருக்கிறா? அருளை போட்டு தள்ளுடா சொல்லிட்டாரு. அருளை போட்டு தள்ளுடான்னு சொன்னோடனே
நான் பெத்தநாயக்கம்பாளையம் ஒன்றிய செயலாளர், எங்கள் தம்பி சத்யராஜன் ஒருத்தன், அவருடைய அப்பா இறந்து போயிட்டார். அவங்க வந்து என்னுடைய தம்பி மருத்துவமனையில் அவங்க பேஷண்ட் தான். அங்கேருந்து முடியல, அவருக்கு உடம்பு பாதிப்பு, இறந்துட்டார். இறந்தவங்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும்போது இறந்துட்டார். இறந்தவங்களுக்கு சரி நான் ஒன்றிய செயலாளர், நான் ஒரு எம்எல்ஏ இணை பொதுச் செயலாளர், எங்கள் மாவட்ட செயலாளர் நடராஜன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி நாளைக்கு காரியம்னா வந்து பயம், சரிப்பா போகலாமான்னேன். இது சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா மாவட்ட செயலாளரும் சொல்லியிருக்காரு. ஓஹோ, சேலம் மாவட்டம் 5 மாவட்ட சேலம் மாவட்ட தலைவர் அவங்க எல்லாம் கார் எடுத்துக்கிட்டு வானா போகலான்னாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா போகிறோம். போயிட்டு அங்கே நின்று மாலையை எடுத்துக்கிட்டு போகிறோம். போகும் பொழுது ஒரு மாற்றுத்திறனாளின்னு ஒரு பையனை, அவன் ரவுடி தான், அவன் ரவுடி இப்படிலாம் வச்சுருப்பான், சும்மா கால் லைட்டாக சண்டை நடப்பான். அவனுக்கு அவங்க புனைப்பேர் சொல்கிறாங்க மாற்றுத்திறனாளி. வர்றான், வந்து எங்கள் கண்ணாடி, நான் எங்கூட வந்த காரை விட்டு கண்ணாடி ஓட்டிக்கிறான். நான் எதுவுமே கண்ணே அமைதியாக வாங்க, நம்ம வந்த நோக்கம் அது இல்லை, துக்க வீடு, அங்கே 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, நம்ம சண்டை போடுறது வரல, வாங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு மாலை போட்டுட்டு கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்துங்க ஒரு சாலை, ஒரு நான் போன வழியிலே திரும்பி வரோம். நாங்கள் புதுசாக போனால் தப்பாக போனால் கூட தப்புங்க, போன வழியிலேயே திரும்பி வரோம். வந்துங்க 4 பேர், அந்த பையன் புதுசாக ஒரு ரவுடியாக கிரியேட் ஆகிட்டுன்னு அவன் நினைக்கிறான், ஜெயபிரகாஷ்னு ஒரு பையன், அவங்களோட இன்னும் 2-3 பசங்க, ஒரு 10 பேர் ஒரு 5 காரில் நேராக வந்து குறுக்க விட்றானுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கானு, கல்லெல்லாம் குட்டி வச்சு வண்டியெல்லாம் ஆயுதம் எடுத்துருவேன். நான் கார்லேயே உட்காந்துட்டு இருக்கிறேன், எதுவுமே திரும்பி கூட பார்க்கல, என் வண்டி விட்டு இறங்கல, நிற்கிறேன். டம்முன்னு எல்லா காரையும் அடிக்கிறானுங்க. அடிச்சுக்கிட்டு கத்தி எடுத்துட்டு, பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே இறங்கி வரானுங்க. வந்துட்டு நான் இந்த புகைப்படம்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் காட்டுங்க. கத்தி எடுத்துகிட்டு வரான். நான் அதை எதுவுமே பண்ணல. காவல்துறை 20 பேர் இருக்கிறாங்க, டிஎஸ்பி இருக்காரு, இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, 2 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அதையும் மீறி வந்து எங்கெல்லாம் அடிக்கிறான். அடித்து பசங்கள்லாம் கையை காலம் அப்படி மண்டெல்லாம் உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு நான் வண்டி விட்டு இறங்கி ஏம்பான்னு கேட்கலான்னு பார்த்தா என்ன நம்ம கூட இருந்தவங்கலாம் வண்டியிலே இருக்க வச்சுட்டாங்க. நான் அப்படி வண்டியிலே உட்காந்துட்டு இருக்கேன். 9 காரை அடிச்சு நுணுக்குறாங்க. ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு. இப்படிலாம் பண்ணிட்டு எம்எல்ஏ வழக்கு போடுறாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா, அன்னைக்கு என்ன கொல்லணும். கொல்லுட்டா திரு அருள் வந்து பார்க்கிங்ல நிப்பாட்டினதுல பிரச்சனை பண்ணி அந்த நெல்லு வளர்த்துற இடத்துல நின்று, நெல்லுல அது பாக்கு வளர்த்துறானோ அந்த வளர்த்த இடத்துல நிப்பாட்டி வயலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள செலுத்தி அங்கிருந்து பிடிச்சி அவங்கள மிரட்டுறதாகும். இந்த சிசிடிவி வெளியே வந்திருக்கு பாருங்க அப்படின்னு அன்புமணி தரப்புல சொல்றாங்க. சரி இப்ப காமிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களா, காமிக்கலையே. ஏங்க வண்டி ரோடு இருக்குது, நீங்க தான் போய் மிரட்டுறதா சொல்றாங்க. ஏன் நான் தான் உங்கள்கிட்ட வீடியோ அனுப்புறேன். இப்போ என்கிட்ட இருந்து வீடியோ இருக்கு, வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. பட்டா கத்தி எடுத்து சொல்லலாம், இந்த லாரி பட்டை எடுத்து சொல்லலாம். வந்து என்னன்னா அவங்க நோக்கம் வேற எதுவும் பண்ணணும், அருளை கொன்றணும். இதுதான் அன்புமணி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன காரணம் உங்களை கொல்றது? ஏங்க சேலம் மாவட்டத்தை பிளவுபடுத்த முடியலையே. சேலம் மாவட்டம் அப்படியே காங்கிரீட்டா ஐயப்ப நிக்குது இல்ல, சேலம் மாவட்டம் காங்கிரீட் ஐயப்ப நிக்குது. அதுக்கு நம்மளும் அங்கே உள்ளூர்ல ஐயாவுடைய ஒரு அந்த ஐயாவுடைய படையில நானும் ஒரு முன்னணி போர் வீரனா இருந்து அங்க ஐயாவுக்கு கொண்டாடிட்டு வரேன், பக்கபலம் பார்த்துட்டு வரேன். அதனால அருளை கொன்று அது மூலியமா மற்றவர்களை மிரட்டி அவர் பக்கம் இருக்குன்னு நினைச்சார். அது நடக்கல. அதுதான் அன்னைக்கு நடந்தது. அதுதான் நடந்துச்சு. அவன் வரவனே சொல்றான், ஏய் அன்புமணி என்ன உன்னை கொன்ன சொல்றாரா அப்படின்னு கத்திட்டு தான் வந்தான். அதனால தான் நீங்க பிரஸ் மீட் பண்ணீங்க. ஆமா, அதனால தான் நான் சொன்னேன். பிரஸ் மீட்ல அதான் சொன்னேன். உங்களை யாரும் சொல்ல வைக்கலையே. ஏங்க நான் ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா கோபாலகிருஷ்ணன், அன்புமணி அவர்களோடு நீங்கள் எங்கள் கட்சிக்காரெல்லாம் கேட்டு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க 25 ஆண்டுகள் அவரோடு சுற்றியும். என் கார் முன்னாடி போகும், அறிவுச்செல்வங்கிற கார் பின்னாடி வரும், நடுவில் அவருடைய காரில் தான் நான் உட்காந்துட்டு வருவேன். 25 ஆண்டுகளாக அவர் சாப்பிடும் போது தான் நானும் சாப்பிடுவேன், அவர் தூங்கினா தான் நான் தூங்குவோம். இப்படி அவருடைய நிழலாக 25 ஆண்டுகள் இருந்தவன் என்ன திரு அன்புமணி அவர்களோட. ஆமா, என்னை நான் என்ன உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், எனக்கு என்ன சொன்னார், உனக்கு எம்எல்ஏ தரேன், மந்திரி ஆக்குறேன், எவ்வளோ ஆசை வார்த்தைக்கு நான் சொன்னேன். ஆனால் ஒன்றுமே இல்லை, நான் ஐயா பித்தன், ஐயா இருக்கிற வரைக்கும் எனக்கு தலைவர் நீங்கள் தான், ஐயாவுக்கு பிறகு தான், ஐயா இருக்க வரைக்கும் ஐயா தான் எனக்கு. இல்லை 3 மணி நேரம் அவங்க வீட்டில் வந்து பேசணும், 3 மணி நேரம் பேசணும்.
ஒரே வார்த்தை, யோசிச்சு சொல்லுன்னாரு. நான் சொல்லிட்டு அன்னைக்கு வந்தவன் தான் இன்னைக்கு வரைக்கும் அங்கே போகல. ஐயா ஐயா ஐயா. அன்புமணி தரப்புல இருக்கக்கூடிய திருமதி திலகபாமா சொல்றாங்க, அருள் வந்து தானே வளரணும்னு ஆசைப்பட்டுட்டாரு, அதை தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிக்கணும் அப்படிங்கிற நான் மாதிரி 5.8 அடி இருப்பேன்னு நினைக்கிறேன். 5.8 5.8 ஃபீட்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இனிமேல் எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. உயரத்தில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே வளர முடியுமான்னு தெரியல. ஏங்க அந்த அம்மாவுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? இந்த பாலு பல கட்சிக்கு போட்டத மாதிரி அந்த அம்மாவுக்கும் இது. நான் என்ன சொல்கிறேன், என்னை வளர்த்து விடுவது என்பதோ என்னை வீழ்த்தி விடுவது என்பதோ ஒருவரிடம் மட்டுமே இருக்குது. 2 பேர்த்திட்டு இருக்குது. 2 பேர்த்திட்டு இருக்குது. மருத்துவர் ஐயா அவர்கள், இணையாளம் ஈசன், 2 பேர் தான் அருளுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத எங்கள் ஐயா தான் முடிவு பண்ணணும். அதுக்கு மேலே இவங்க மரணங்கள்லாம் சொல்றதெல்லாம் 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியில் சார்பில் யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறார்களோ அவங்களாம் விண்ணப்பிக்கலான்னு அன்புமணி அறிவிச்சு அதுக்கான விண்ணப்பங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறார். என்ன கட்சிங்க? பனையூர் மக்கள் கட்சியா? என்ன கட்சின்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர் ஏதாவது கட்சி புதுசாக ஆரம்பிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லவே கூடாதுங்க. நாங்கள் பாருங்க, இப்போ அது எவ்வளோ சட்ட நடவடிக்கையில் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா தான். அவங்க பாட்டாளி சொல்லக்கூடாது. அவங்க அந்த கட்சிக்கு அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் ரெகக்னைஸ் நீங்க தானே சார் சொல்லுங்க. தேர்தல் ஆணையம் ரெகக்னைஸ் பண்ணா கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? நீங்க பத்திரிகையில் படிக்கிறீங்களா? நீங்களே ஒரு செய்தி சேனலுடைய நெறியாளர், உங்களுக்கு தெரியணுமே தெரியாது. இந்த கேள்வி நீங்க அடிக்கடி கேட்கறதே உங்களுக்கு அவமானம். என்னன்னா நீதிமன்றம் தெள்ள தெளிவாக தேர்தல் ஆணையத்தை விட உயர்வானது உயர் நீதிமன்றம், அதை விட உயர்வானது உச்ச நீதிமன்றம். புரியுதுங்களா? உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பை யார் மாத்தணும்? உச்ச நீதிமன்றம் மாத்தணும். தேர்தல் ஆணையம் அங்க ஒத்துக்கிடுச்சு. என்னன்னு, எனக்கு தலைவர் என்ற பதவி கொடுக்க, அதாவது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியோட நடவடிக்கைகள் தலையிடுவதற்கு உரிமை இல்லைன்னு தேர்தல் ஆணையம் கோர்ட்ல சொல்லியிருக்குது. அதனால மீண்டும் அந்த கேள்வி கேட்கறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு, நான் இதுக்கு அந்த கேள்விக்கு மீண்டும் ஒரு தடவை அந்த உங்ககிட்ட பதில் வரும்னு எதிர்பார்த்தேன். பாமக சார்பில் விருப்ப மனு வாங்கலான்னு சொல்லி அன்புமணியோட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வந்து அவரும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய பாமகவுடைய பாலு அவர்கள் வந்து தாவேக்காவுடைய நிர்வாகி சந்திச்சிருக்காங்க. அது சிரிப்பு வர வைக்க செய்தி. 17ஆம் தேதி சிறைநிரப்பு போராட்டம்னு சொல்லிட்டு 2 மாசம் அறிவிச்சாங்க. சிறையை நிரப்புவோம், தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு சிறையை நடவ மாட்டோம், எல்லா சிறையும் மூடுவோம், அவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ கூட்டம் வரும்னாங்க. போன ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் நடந்துச்சு. மாவட்ட செயலர் மட்டும் கூட்டி உட்கார வச்சு சிறைநிரப்பு போராட்டத்துக்கு நல்ல பெரிய கூட்டத்தை கூட்டுங்கப்பான்னு சொல்லி அவர் திரு அன்புமணி அவர்கள் சொல்கிறாரு. சொன்ன உடனே எல்லா மாவட்டம் சேர்ந்துச்சு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. சிறைக்கு போகிறது எவனும் வரமாட்டேங்கிறான், சிறைக்கு போகிற போராளிகள்லாம் அங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான், ஐயா கிட்ட இருக்கிறான். நாங்கள் இங்கெல்லாம் நாங்கள் வந்து சில்லு கொண்ட கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிறோம், விசிலடிச்சா கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிறோம். எப்படின்னு யார் சொன்னது? மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் நம்மளாம் சிறையெல்லாம் நிரப்ப முடியாதுன்னா கூட்டம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மக்களை ஏமாற்றுவதற்காக தேர்தலை மனதிலே வைத்து அந்த சிறைநிரப்பு போராட்டத்தை நீத்து போகிறதுக்காக 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. நாங்கள் தமிழ்நாடு முழுக்க நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1 லட்சம் பேர் கலந்து கொண்டோம். ஒரு உதாரணத்துக்கு சேலம், உங்களுக்கே தெரியும், 10,000 பேர் வந்தாங்க. சென்னை, கடலூர், இது மாதிரி நீ எல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா 1 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பொது மொத்தமாக. இவங்க நாளைக்கு ஒரு 2000 பேர்த்த கூட்டி 14ஆம் தேதி கூட்டி இந்த எங்கள் போராட்டத்தோட ஒப்பிட்டு முடிச்சிட போகிறாங்க. ஜனவரி 29 மாபெரும் போராட்டங்கிறாங்க. அதுக்கு ஜனவரி 29 என்ன ஆகும்? தேர்தல் வந்துருச்சு. தேர்தலை காட்டி நாங்கள் தேர்தல் முடிஞ்சோடனே போடுறோன்றாங்க. என்னென்னா சார், போராளிகள் கூட்டம், தலைமை போராளி மருத்துவர் ஐயா பின்னாடி இருக்கிறது. அவங்க இந்த போராட்டம்ங்கிற பேர்ல அரசியல் பண்றாங்க. தாவேக்காவுக்கு போய் அழைப்பும் கொடுத்துருக்காங்களே, அதனால தான் கேட்டேன். தாவேக்காவுக்கு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. திமுக தவிர மற்ற எல்லாரும் வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களை கூப்பிட்டா எந்த அரசியல் கட்சியும் அவர் நம்பாதுங்க. அதெல்லாம் அதை நம்ம இங்கே சொல்ல முடியாது, பொது வழியில் சொல்ல முடியாது. அதற்கான ஆதாரங்களை பல இருக்குது. எந்த அரசியல் கட்சியும் அன்புமணி அவர்களை நம்பாது. அதிமுக 2
இந்த பிளவுபட்டு இருக்கக்கூடிய பாமகவுடைய 2 பக்கமும் ஒன்றிணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு தகவல் இருக்கு, உண்மையா? அது எனக்கு தெரியல. அதிமுக கூட ஏன் பேச்சுவார்த்தை தெரியல, எனக்கு தெரியல. அது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக தரப்புல போறாரு அப்படின்னு பேச்சு வந்து அது வந்து உறுதியா அதுக்காக திரு ஸ்டாலின் அவர்களிடம், திமுக தலைவர் அவர்களிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு கொடுங்க அப்படிங்கிற பேச்சு ஒன்று, இதெல்லாம் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இது என்னங்க ஒரு செய்திங்கிறது இது வேணாலும் வந்துட்டே இருக்கலாம். செய்திக்காக எல்லாம் வர்ற செய்தி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. என்னன்னா நான் வந்து ஒரு சாதாரண ஐயா கூட இருக்கிறனால உங்ககிட்ட நான் வந்து ஒரு சாதாரணமா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்தால் நீங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் என்னால் என்னுடைய கருத்துன்னு சொல்லி பதில் சொல்ல முடியும். சரி, இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் நான் சொல்ற செய்தி உண்மையானதாக தான் இருக்கணும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக இதுவரையில யாரிடத்திலும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. நாங்க எங்களுடைய கட்டுமானத்தில் மட்டும்தான் இருக்கிறோம். என்ன கட்டுமானம்? பாட்டாளி உறுப்பினர் சேர்த்து கொண்டிருக்கிறோம், நிர்வாகிகளை இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 40 தொகுதிகளை தேர்வு செய்து அந்த 40 தொகுதிகளுக்கும் பூத் கமிட்டி அமைச்சிட்டு இருக்கிறோம். ஓகே, பூத் கமிட்டி அமைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய. அப்புறம் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம், இந்த போராட்டத்தை மாபெரும் வெற்றியோட முடித்தோம். இடையில இந்த சட்ட போராட்டத்தில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாங்கள் டெல்லியெல்லாம் போய் அதெல்லாம் ஒரு போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இதனால இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த தேர்தலை பற்றி முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை மருத்துவர் ஐயாட்ட கொடுத்துருச்சு. யார் கொடுத்துட்டா? பாட்டாளி மொழி பொதுக்குழு கொடுத்துருக்குது. ஐயா முடிவு செய்வார். இதுவரையிலே இவங்க கிட்ட தான் போறோம், அவங்க கிட்ட தான் போறோம், அவங்க கிட்ட தான் போறோம்னு யாருக்கிட்டையும் போறதுக்கான முடிவு இல்லை. ஐயா தெளிவா சொல்லிருக்காங்க, மக்களும் தொண்டர்களும் விரும்புகிற ஒரு கூட்டணி. 2 பேரும் அதுதானங்க சார் சொல்றாங்க. திரு ராமதாசும் அதான் சொல்றாரு, மருத்துவர் ராமதாசும் அதுதான் சொல்றாரு, திரு அன்புமணியா தான் சொல்றாரு. நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி கூட்டணின்னு மருத்துவர் ராமதாசும் சொல்றாரு. நாங்கள் வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவோம்னு சொல்லி திரு அன்புமணி சொல்றாரு. இதுல எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவோம், நாங்கள் வெற்றி கூட்டணி அமைப்போம். மருத்துவர் ஐயா அவர்கள் யாரு தைலாபுரத்துல வந்து ஐயா கிட்ட யார் கையெழுத்து போறாங்களோ அன்னைக்கு அவங்க சிஎம் கையெழுத்து வராங்க. இதுதான் நான் உண்மையை சொல்லுவேன். என்ன காரணம் சொல்லி முடிச்சதை கேளுங்க. இன்னைக்கு வன்னிய மக்களுடைய தலைவராக மட்டும்தான் ஐயா இருந்தார் ஒரு கட்டத்தில். அப்புறமேலும் இஸ்லாமிய சகோதரர்கள், எப்படின்னா தலித் சகோதரர்கள் எல்லாத்துக்காகவும் போராடிய ஒரு தலைவர். இன்னைக்கு அப்பா அம்மா அப்படின்னு ஒரு இனம் இருக்குல்ல, அப்பா அம்மா அப்படின்னு ஒரு இனம், அந்த இனம் எல்லாமே ஐயாவை அவர்களாக பார்க்கிறார்கள். சொல்றது புரியுதா இல்லையா? இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, அவங்க எல்லா வீட்லயும் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஐயோ நம்ம பெத்த பையன் இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டா நம்மளும் வீணா போயிடுவோம். அதனால இப்ப ஐயா வந்து வெற்றி அடைந்தாக வேண்டும். அதனால அவர்கள் அனைவருமே ஐயாவுக்கு வாக்களிப்பார். இப்ப இந்த இது வந்து ஒருங்கிணைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? காலம் பதில் சொல்லும், காலம் முடிவு செய்யும். எவ்வளவு சீக்கிரம் வரப்போகிறது இந்த காலம், இல்லை எவ்வளவு தொலைவில் இருக்குது? அதுதான் காலம் தான் முடிவு செய்யும். எனக்கு தெரியல, அதுக்கு பதில் நான் சொல்ல முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் தொடர்கிறீர்களா? அதுதாங்க ஐயா சொல்லுவார். எங்கள் நிறுவனர் பாட்டாளி மன்ற தலைவர் மருத்துவர் ஐயா சொல்லுவார். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். சேலம் மாவட்டம் கூட்டம் நடந்துச்சு, சேலம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஐயா சொன்னாங்க, ஏம்பா நீங்களாம் துள்ளி துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு கூட்டணி அமைப்பா அப்படின்னாரு. நீங்களாம் சேலத்துக்காரங்க, துள்ளி துள்ளி குதிக்கிற மாதிரி கூட்டணி அமைப்புன்னாரு. எங்களுக்கு சில பேர்த்துக்கு புரிஞ்சது, சில பேர்த்துக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா எடுத்துங்க, புரியலாம் விட்டுருங்க. சொன்னது புரியுதா இல்லையா உங்களுக்கு? சேலம் மாவட்ட கூட்டம் நடந்துச்சுங்க, துள்ளி துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு கூட்டணி. சேலம் மாவட்டத்துக்காரங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடே துள்ளி துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு கூட்டணி அமைப்பேன். நீங்களாம் சேலம் மாவட்டத்துக்காரங்க தானே? ஆமாங்க ஐயா அப்படின்னு எல்லாம் கை தட்டினாங்க. ரைட், இது ஒரு க்ளூவா எடுத்துக்கலாம். அது சில பேருக்கு புரியல, சில பேருக்கு புரியாம போகலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு.